என் சம்மதம் முக்கியம் இல்ல, அவருக்கு சம்மதமானு கேளுங்க. அவர்கிட்ட நான் பேசுறேன். இல்லைங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். அது வந்து நான் ஏற்கனவே ஒரு பொண்ண காதலிச்சிட்டேன். நீங்க லவ் பண்ணீங்களா? நம்பவே முடியல. யார் அந்த பொண்ணு சொல்லுங்க. இப்பவே அப்பா தாத்தா கிட்ட சொல்லி உங்க கல்யாணத்தை உடனடியா பேசி முடிச்சிடலாம். அது முடியாதுங்க. ஏ? அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாங்க, நான் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல, வேற ஒருத்தரை காதலிச்சு அவரே கல்யாணமும் பண்ணிக்கிச்சு. உங்களை விட்டு இன்னொருத்தரை லவ் பண்ணிருக்கான்னா அந்த பொண்ணு உண்மையிலேயே அன்லக்கி தான். இல்லைங்க, அந்த பொண்ணு லக்கி தாங்க, நான் தான் அன்லக்கி. இல்லைன்னா நான் லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாம இருக்குமா? சோ காதல்ல தோல்வி அடைஞ்சா அவங்களே நினைச்சு உருகிட்டு இருக்கணும், வேற கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படித்தானே? தோல்வி அடையறதுக்கு காதல் ஒன்றும் பரீட்சை இல்லைங்க, அது ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துருச்சுன்னா மறுபடியும் அதை மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. லவ் ஃபெயிலியர் ஆன எத்தனையோ பேர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலையா? இருக்காங்க, ஆனா அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்களான்னு நமக்கு எப்படிங்க தெரியும்? எங்க லவ் ஃபெயிலியரை வேற கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்க ஒவ்வொருத்தர் நெஞ்சையும் தொட்டு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் மனசுல அந்த பழைய காதல் இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு? நிச்சயம் முடியாதுங்க. 100 வருஷம் ஆனாலும் எங்கோ ஒரு மூலையில அந்த முதல் காதல் வந்து ஞாபகப்படுத்திட்டு தாங்க இருக்கும். ஆஃப்டர் ஆல் ஒன் சைடு லவ்வுக்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்களே. ஒரு செடியில எத்தனை பூ பூக்குது, ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ பூக்குறது இல்ல? வாஸ்தவம் தாங்க, ஆனா உதிர்ந்த பூவை மறுபடியும் எடுத்து ஒட்ட வைங்க பார்க்கலாம், முடியாது. அது மாதிரிதாங்க காதலும். சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க, மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. அது மாதிரிதாங்க என் காதலும். இதுதான் உங்க பதிலா? இல்ல, இதுதான் என் முடிவு. இந்த முடிவு உங்களுக்கு வேணா சோகமா இருக்கலாம், ஆனா இந்த சோகம் கூட எனக்கு சோகமா தான் இருக்கு. குட் பை. என்னாலும் எந்த ஜீவன் வாழாது, உந்த அன்பில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போ